டீச்சர். கேளுங்க டீச்சர். அப்பதான் நாங்களும் படிக்க முடியும் டீச்சர். நாங்களும் படிச்சுக்கலாம். பாப்பா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, நான் தொடங்கிடுறேன்னு. ஏன்னா இணையரம் இணைஞ்சிட்டு இருக்கட்டும். வர வர வருகையாளர்களுடைய எண்ணிக்கைதான் குறைஞ்சிட்டே போகுது. ஆனா நம்ம அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாருக்கும் வேலைப்பளு இருக்கு. சரி, நம்ம இன்று யார் நமக்கு நாவல் கலந்துரையாடல் செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது தமிழ்ச்செல்வி வேட்டராயன் அம்மா அவர்கள். இவர் பஹாங் மாநிலத்தை சேர்ந்தவர். பணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஆவார். கட்டுரைகள் எழுதுவதில் ஆர்வம் கொண்டுள்ளார். சிறு காலமாக வழிகாட்டலும் எந்த ஒரு முனைப்பும் இல்லாமல் சிறுகதை எழுதும் ஆர்வம் மங்கி போனதாக குறிப்பிட்டுள்ளார். அதன் பிறகு பணி ஓய்விற்கு பிறகு இயல் மன்றத்தில் இணைந்து மங்கி போன ஒளிக்கு வெளிச்சம் கிடைத்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இப்பொழுது குறுங்கதை, கவிதை, சிறுகதை, நாவல் எழுதி வருகிறார். எழுத்துலகில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இப்போது நமது நாவல் பயணத்திலும் இணைந்திருக்கிறார். நீயும் நேரத்தை தாழ்த்தாமல் நமது தமிழ்ச்செல்வி அம்மாவை பேச அழைத்து விடலாம். அம்மா தொடங்கி விடலாம். இயல் மன்ற தலைவர் பொன் கோகிலம் மற்றும் தொகுப்பாளர் பானுஷா, ஆசிரியர் பானுஷா மற்றும் இந்த விமர்சனத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கம். மன்னிக்கவும், ஸ்லைட் எதுவுமே நான் செய்யல, அதனால அந்த கதை சுருக்கம். அப்போ நான் திறன் ஆய்வு என்ன திறன் ஆய்வு செய்கிறேனோ அதை வந்து நான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு புரியும் வகையில் சொல்கிறேனே. ஸ்லைட் செய்யல, அதை மன்னிச்சிருங்க. நான் தேர்வு செய்த நாவலின் ஆசிரியர் வந்து லாவண்யா ஸ்ரீராம் அவர்கள். நாவல் வந்து என் வானின் நிலவே. அதாவது ஆசிரியர் பற்றி சொல்லணும்னா, அவர்கள் வந்து நிறைய நாவல்கள் மற்றும் குறு நாவல்களை எழுதியுள்ளார். இவர் ஒரு தொகுப்பாளர். அதாவது சமூக ஊடகங்களில் வந்து மிகவும் சுறுசுறுப்பாக பயணிக்கும் ஒரு எழுத்தாளர் இவங்க. உறவுகள் தொடர்பான கதைகளையே எழுதியுள்ளார். எனக்கு முன்பும் இன்னொருவரும் இந்த எழுத்தாளர் தொடர்பான லாவண்யா ஸ்ரீராம் அவர்கள் எழுதிய ஒரு நாவலை தான் இங்க வந்து விமர்சனம் செய்துள்ளார். எனக்கு அந்த கதை சுற்றம் சூழ அந்த யார் செஞ்சாங்கன்னு நினைவில்லை. ஓகே ஓகே, அதான் நீங்க தான் செஞ்சிருந்தீங்க. ஓகே, அப்பதான் எனக்கும் சரி உறவுகள் தொடர்பா இருக்கு அப்படின்னு நானும் தேர்வு அதே அவங்களுடைய நாவலை நானும் தேர்வு செய்திருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 106 பக்கம். அதாவது எல்லாரும் படிக்கிட்டோம், நம்ம பெரிய பெரிய நாவல்லாம் எடுத்தா எல்லாருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் குறுகிய காலம், அதில் வந்து எல்லாரும் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாவலை நான் தேர்வு செய்தேன். முதல்ல வந்து நம்ம அந்த நாவலுடைய கதாபாத்திரங்கள் பார்ப்போம். கதாபாத்திரங்கள் வந்து ரங்கநாதன், தாமரை, இந்துமதி, சாருமதி. அவங்களுக்கு வந்து 2 புதல்விகள். அடுத்து பார்த்தீங்கன்னா சுந்தரம், விஜயா, இது வேற குடும்பம். அவங்களுக்கு வந்து 2 புதல்வர்கள், சக்திவேல் மற்றும் மனோகரன், ஒரு சுதா. அவங்க மனோகரன், சக்திவேல் அவங்களுடைய அக்கா. அடுத்து வந்து பார்வதி, சுதாவின் மாமியார், அந்த சுதாவின் கணவர் வந்து அருள். ஓகே, இதுதான் 3 குடும்பங்கள் பற்றிய அந்த கதை வந்து நகர்ந்து கொண்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கதை சுருக்கத்துக்கு போகலாம். கதை சுருக்கம் வந்து ரங்கநாதன் அவர் வந்து அலுவலகத்தில் வேலை செய்கிறாரு. அப்புறம் அவருடைய மனைவி தாமரை, அவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள், இந்துமதி மூத்த பெண், அடுத்து வந்து இளையவள் வந்து சாருமதி. இந்த இந்துமதி வந்து இவங்களோட குடும்பம் வந்து நடுத்தர குடும்பம் தான். ரொம்ப மென்மையானவள், பட்டம் பெற்றவள். அவள் வந்து திருமணத்துக்கு முன்பு சுய காலில் நிற்கணும், தன்னம்பிக்கையோடு வாழணும் அப்படிலாம் நினைத்த இந்துமதிக்கு வந்து சக்திவேலை வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாருமதி 2வது பெண். இவள் வந்து அந்த இந்துமதிக்கு நேர்மாறானவள். அந்த வாய் துடுக்கு எல்லாத்தையும் வந்து எடுத்து கேட்கக்கூடிய ஒரு நபர். அவங்க நல்லா சம்பாதிக்கணும், அவங்க வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கணும், தன்னம்பிக்கையோடு வாழணும், சுய காலில் நிற்கணும் அப்படின்ற ஒரு வேட்கையோடு அவங்க இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குடும்பம் வந்து சுந்தரம், விஜயா குடும்பம். அவங்க வந்து வசதியான குடும்பம்.
அவங்க சக்திவேல், மனோகரன், அப்புறம் சுதா, அவங்க 3 பிள்ளைகள். இந்த சுந்தரம் வந்து மோட்டார் மற்றும் மின் சாதனங்கள் விற்பனை மற்றும் பழுது பார்க்கும் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகின்றார். அதுல வந்து அவர் வேலை செய்யற இடத்துல அந்த நிறுவனத்திலேயே வந்து சக்திவேல் வந்து குடும்ப தொழில் அப்பாவோட வேலையை அவர் வந்து செய்யறாரு. மனோகரன் வந்து படிச்சுட்டு அந்த அப்பா வந்து அழைச்சாரு. ஆனா அவர் வந்து குடும்ப தொழில் வேணாம் அப்படின்ட்டு அவர் பொருளியாளருக்கு படிச்சுட்டு பன்னாட்டு நிறுவனம் ஒன்றுல மும்பைல வந்து அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அக்கா சுதா, அவங்களுடைய அக்கா. அடுத்து வந்து இவங்கெல்லாம் வசதியான குடும்பம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சுந்தரத்தோட நம்ம பண்புனால சொல்லணும்னா, அந்த வசதியான குடும்பம் அப்படின்னாலே நம்ம அந்த கொஞ்சம் கர்வம் அதெல்லாம் இருக்கும்ல. சுந்தரத்துக்கு முன்பு வந்து யாரும் உட்காரக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் வந்து அவர் வந்து அந்த குடும்பத்துல வந்து அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு. அப்பா அம்மனுக்கு யாரும் பேசக்கூடாது, உட்காரக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி. அதே மாதிரி வந்து விஜயா அவருடைய மனைவி அப்படிதான். அந்த பணக்கார பந்தா எப்போதுமே அவங்ககிட்ட இருக்கும். அவங்க மகளுக்கும் அப்படிதான். அப்புறம் இந்த சக்திவேல வந்து தான் இந்துமதி, அவங்களுக்கு வந்து திருமணம் செய்யறாங்க. திருமணம் செய்து கொடுக்குறாங்க. வேற வேற இடத்துல எல்லாம் பாக்குறாங்க. இல்ல, எப்போதுமே வந்து ஒரு பெண் வந்து அந்த குடும்பத்துக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதியை வந்து திருமணம் செய்து கொடுக்குறாங்க. சக்திவேல் திருமணத்துக்கு பிறகு இந்த இந்துமதி வந்து அப்படியே ஒரு வாயில்லாத பூச்சி மாதிரி அப்படியே வந்து குடும்பத்துக்கு அடங்கி என்ன மனோகரன் என்ன சொன்னாலும் அந்த குடும்பத்துல அந்த விஜயா வந்து என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு எதுவும் பேசாம அப்படியே அடங்கி அப்படியே அந்த அவங்களோட அந்த நகர்ச்சி வந்து அப்படியே காட்டப்படுது. ஒரு முறை வந்து அவங்க அப்பா ரங்கநாதன், அதாவது அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது கூட அவங்க போய் பார்க்கணும், அவரை கூட மருத்துவமனையில தங்கி பார்க்கணும், இதுக்கெல்லாம் கூட அந்த குடும்பத்துல வந்து தடை விதிக்கப்படுது. இந்த மனோகரனுக்கு வந்து முக்கியமான அந்த கதை வந்து எப்படி வருதுன்னா, மனோகரனுக்கு வந்து அடுத்து திருமணம் செய்து வைக்க பெண் தேடுறாங்க. பல இடத்துலயும் பாக்குறாரு. அப்புறம் வந்து சாருமதியை வந்து பார்த்திருக்காங்க இல்லையா, இந்துமதியோட தங்கை. சரி, அடுத்து வந்து இப்போ ஒரு அடிமையை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், அடுத்து இன்னொரு அடிமையை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுட்டா அந்த குடும்பத்துல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்ப அக்கா தங்கை வந்து சகிச்சு கொண்டு அந்த குடும்பத்தை நடத்துவாங்க அப்படின்ற ஒரு இதுல வந்து போய் கேட்கவும் அந்த ரங்கநாதன் என்ன செய்யறாருன்னா, இப்ப இந்துமதி அங்க இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் விருப்பம்தான். இப்ப 2 பேரும் அவங்க அம்மா பேசி அந்த திருமணத்துக்கு வந்து சம்மதம் கேட்கிறாங்க. ஆனா சாருமதி கிட்ட வந்து பேசுறதுக்கு பயம்தான். ஆனா பயந்து பயந்து பேசுறாங்க, சம்மதிக்கவே இல்லை. அப்புறம் இந்துமதியும் வீட்டுக்கு வந்து பேசுறாங்க, அவங்க அம்மா பேசுறாங்க. கடைசியில அவங்க அப்பா பேசி சம்மதம் வாங்கிடுறாரு. அப்போ திருமணமும் நடந்துருது. இப்போ மும்பைல வந்து கணவர் மனோகரனுக்கு வேலை. சாருமதி வந்து அங்க போகணுமா மும்பைக்கு அப்படின்ற அங்க ஒரு போராட்டம் நடக்குது. அது வந்து விஜயாவும் அவங்க மகள் சுதாவும் சேர்ந்து நம்ம வந்து அங்க நம்ம அனுப்பக்கூடாது, சாருமதியை வந்து கணவர் கூட அனுப்பக்கூடாது அப்படின்னு சேர்ந்து திட்டம் போடுறாங்க 2 பேரும். அப்புறம் வேலை மாற்றம் வந்து இன்னும் 2 வாரத்துல வேலை மாற்றம் தான் கிடைக்க போதே அண்ணனுக்கு, ஏன் அங்க அனுப்பணும் அப்படின்று அந்த பிரச்சனையிலே அப்படியே பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்பனா சுந்தரம் வந்து சொல்றாரு, இல்ல 2 வாரம் தானே, போய் இருக்கட்டும், ஏறக்குறைய அவ்வளவு டைம் தான் எடுக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும், பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு சுந்தரம் தான் அவங்க வந்து ஒரு சத்தம் போட்டு ஒரு அந்த சூழ்நிலையை சரிப்படுத்துறாரு. அப்புறம் வந்து அவங்க என்ன செய்யறாங்க, சாருமதியும் மனோகரனும் மும்பைக்கு போறாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல உறவு இல்லாம இருக்கு. அங்க போய் தனியா இருந்தாலும் எப்பொழுதுமே வந்து சாருமதிக்கு வந்து ஒரு பயம் இருக்கு. அண்ணன் வந்து சக்திவேல் மாதிரியே மனோகரனும் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மனோகரனுக்கு வந்து அண்ணனை போல இல்லை, அவரு கொஞ்சம் மாறுபட்டவர் தான். ஆனா சக்திவேல் வந்து எப்பொழுதும் பெண்களை மதிக்காம அப்படி இருக்கிறதுனால அந்த சாருமதிக்கு அதுல ஒரு பயம் இருக்குது. ஆனா போக போக அங்க போயிட்டு அவங்க வந்து உணர்றாங்க, மனோகரன் வந்து அப்படி இல்லை, மதிப்பை கொடுக்கிறவரு, மாமா அத்தைன்னு அழைக்கிறாரு, அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் மரியாதை கொடுக்குறாரு,
அப்ப வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு அவர் மேல அவங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் வருது. ஆனாலும் அந்த மனோகரன் வந்து வற்புறுத்தி தான் திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. சாருமதிக்கு வந்து வற்புறுத்தி தான் திருமணம் நடந்திருக்கு அப்படின்னா அது சாருமதிக்கு அதுல விருப்பம் இல்லை அந்த திருமணத்துலன்ட்டு அவர் வந்து சாருமதி கூட அவர் வந்து பேசாமே இருக்காரு. அப்போ அந்த சூழ்நிலையில டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருது. முதல் நாள்லயே வந்து சாருமதி அனுப்பி வச்சிடுறாரு. அப்புறம் அவரு அடுத்த நாள் தான் ஊருக்கு வர்றாரு. வந்து வந்து அவர் பேசவே மாட்றாரு. ஏன்னா வற்புறுத்தி திருமணம் செஞ்சு வச்சனால அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு. அப்புறம் இப்படியே வந்து வீட்டுக்கு வந்த பிறகும் சாருமதிக்கு ரொம்ப கவலை ஆயிருது. ஏன்னா நம்ம கணவர் வந்து இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிடையில வந்து 2வது கர்ப்பம் இந்துமதி வந்து 2வது முறையா கர்ப்பம் தரிக்கிறாங்க. சாரு அந்த குடும்ப பொறுப்புலாம் சாரு தலையில தான் விழுது. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் அகிலன். அவங்களையும் பார்த்துக்கிட்டு அந்த சாரு வந்து குடும்ப பொறுப்பிலையும் இருக்கும் பொழுது அவங்க மனோ பேசாதது வந்து அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. அதனால அவங்களுக்கு ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அங்க போனவன தான் அந்த இந்துமதி வந்து மனோகரன் கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி அங்க ரொம்ப நாள் வந்து சாருமதி இருக்க முடியாது, போயிட்டு அழைச்சிட்டு வர சொல்லி. அப்போ சொன்ன பிறகுதான் வந்து உண்மையான நிலவரம் வந்து அவர் மனோகரனுக்கு வந்து புரியுது. சாருமதி எவ்வளவு நாள் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு புரிஞ்ச உடனே போயிட்டு அவங்க சாருமதி வீட்டுக்கு போயிட்டு அவங்கள வந்து அழைச்சிட்டு வராங்க. ஸோ இதுதான் அந்த கதை. அப்பதான் அவருக்கு வந்து வானில் தோன்றும் ஒரு நிலவாக அந்த சாருமதி இருப்பது வந்து தெரிந்தது. அந்த இதான் கதை சுருக்கம். நான் வந்து என்ன தேர்ந்தெடுக்கிறேன்னா நிறைய வந்து திறனாய்வு திறன் இருக்கு. பெண்ணியம், அப்புறம் வந்து சமூகவியல், சமுதாய சிந்தனை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இப்போ நான் வந்து இந்த நாவலை ஒட்டி என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னா பெண்ணியம் தொடர்பான திறனாய்வை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்த நாவல்ல வந்து இந்த நாவல் சித்தரிக்கப்படும் பெண்கள், அதாவது பெண்கள்ல வந்து இந்துமதி, திருமணம், அடிமையான வாழ்க்கை, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அடிமையான வாழ்க்கை தான் வந்து இந்த இந்துமதிக்கு வந்து கிடைக்குது. மாமனார், மாமியார், நாத்தனார், அந்த குழந்தை. இப்ப இந்த வட்டத்துக்குள்ளேயே தான் அந்த திருமணம் செஞ்ச பிறகு அந்த கதை வந்து நகர்த்தப்படுது. அதுக்கு மேல போல. அப்ப இதுதான் ஒரு வாழ்க்கையா, குடும்பம், அப்ப மாமனார் மாமியார், இந்த சமைக்கிறது, இப்ப வீட்டு வேலை, இப்படியே இந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கு. இந்துமதிக்கு வந்து நிறைய ஆவல் இருக்கு, ஆசையெல்லாம் இருக்கு. திருமணத்துக்கு முன்பே நம்ம பார்த்தோம். அவங்க வந்து தன்னம்பிக்கை மிக்கவங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா ஒரு வேலைக்கு போகணும், மற்றவங்கள போல இருக்கணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனா வந்து என்ன செய்ய முடியும், அவங்க அந்த குடும்பத்துல வந்த பிறகு யாருமே அவங்க ஆசை என்ன, அவங்க எதை விரும்புறாங்க, இந்த மாதிரி எல்லாம் யாருமே கேட்கல. யாருக்கும் அவங்க மனதுல புதைந்திருக்கும் எந்த ஒரு ஆசையையும் யாரும் கேட்கறதுல நிறைவு செய்யறதில்ல. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கணவர் வந்து இப்போ கிள்ளுக்கீரையாவே பாக்குறாரு. பெண்ணை இப்படிதான் இருக்கணும், பெண்ணு வந்து வளரக்கூடாது, கணவனுக்கு இப்படிதான் அடிமையா தான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த குடும்பத்தோடு போராடும் ஒரு வாழ்க்கையாதான் அந்த இந்துமதிக்கு வந்து அங்க வழங்கப்பட்டிருக்கு. இத வந்து இந்த இந்துமதி வந்து சாருமதி கிட்ட அடிக்கடி இந்த குடும்ப பிரச்சனையை வந்து சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கல. நம்ம திருமணம் செஞ்சாலும் நமக்கும் இப்படிப்பட்ட அவங்க தம்பியும் அப்படிதான் இருப்பாரு அப்படின்னுதான் அவங்க முதல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து நமக்கும் கிடைச்சிரும்ட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சாருமதி திருமணத்திற்கு முன்பு தன்னம்பிக்கையா இருக்கணும், அவங்க ஒரு வேலைதான் செஞ்சாங்க. தன்னம்பிக்கையா இருக்கணும், சுயக்கால நிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், இப்படிலாம் இருந்துட்டு கடைசியில வந்து திருமணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த இந்துமதியின் மகன் அகிலனை பாத்துக்கிறாங்க. அந்த குடும்ப வாழ்க்கையில வந்து ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க. இதையும் தாண்டி பாரதியார் கண்ட புதுமை பெண்ணாக இருக்கணும் அப்படின்ற இதை வந்து இந்த நாவல்ல வந்து யாரையும் காட்டல. எல்லாமே அந்த குடும்பத்துக்கு ஒரு அடிமை. அப்ப பெண்கள்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு அடிமையா, அப்ப எல்லாரும் வேலை செஞ்சாதான் நம்ம வந்து தன்னம்பிக்கையா நிக்க முடியும், சுய காலில் நிக்க முடியும் அப்படின்னு தெரியும். இருந்தும்
அந்த காட்டப்பட கதாபாத்திரங்கள் பெண்கள் வந்து இப்படிதான் இருக்காங்க இந்த கதையில. யாருமே வந்து இதுக்கு முன்பு வேலை செய்த சாருமதி வேலை இல்லை. அடுத்து வந்து அதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, வேலைக்கு போகணும்ன்ற இதை வந்து எதுவுமே காட்டல. அப்படி இதுதான் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு தான் அந்த கதை வந்து அப்படியே நகர்ந்துட்டு போகுது. அடுத்து வந்து இந்த விஜயா சுதா, அவங்களோட மகள் தானே விஜயா சுதா, அவங்க வீட்லயும் வந்து அந்த பெண்களை வந்து அடிமைப்படுத்தணும். அந்த 2 பேர் இந்துமதி சாருமதி அவங்க 2 பேரும் அந்த குடும்பத்துக்கு திருமணம் செஞ்சு வந்திருக்கிறாங்க. அவங்களை எப்போதும் மட்டம் தட்டுறது, ஏன்னா அவங்க வந்து வசதி குறைவான குடும்பத்துல இருந்து வந்ததுனால இப்படியே தான் அவங்க வந்து மட்டம் தட்டணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க எப்போதும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுந்தரம் வந்து அவரோட பெண்கள்ல வந்து இப்படித்தான் இருக்கணும், அவர் சாப்பிடும் போது அங்க பெண்கள்லாம் உட்காந்து சாப்பிடக்கூடாது. அப்ப இதெல்லாம் வந்து அந்த பெண்ணியம் தொடர்பான அந்த திறன் இதுதான் இதுல வந்து காட்டப்படுது. அப்ப பெண்கள்னா அப்ப அவங்க வந்து வேலையெல்லாம் செய்யணும், சமைக்கணும், எல்லாமே செய்யணும். ஆனா வந்து ஒண்ணா அமர்ந்து சாப்பிடக்கூடாது. இப்படிலாம் நினைக்கின்ற ஒரு கதாபாத்திரமா இருக்காரு. இப்ப பெண்ணு வந்து எப்போதும் அடிமைதானா அப்படின்னு இந்த பெண்ணியத்துக்கு வந்து இங்க மதிப்பு இல்லாத வகையில இருக்கு. அடுத்து வந்து இந்துமதியை வந்து எப்போதுமே சக்திவேல் அவருடைய கணவன் வந்து மதிக்கிறது இல்லை. இந்துமதி அப்பா வந்து அப்பா அம்மா வந்து மாமா அத்தைன்னு கூட கூப்பிட மாட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது அப்ப ஒரு திருமணம் செஞ்சிட்டாரு. இவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிற மாதிரிதான் அவங்களும் அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா. திருமணம் செஞ்சுட்டு அப்பா அம்மா உறவு வந்து இல்லாம போயிருமா? அப்ப அவங்க வீட்டுக்கும் போகக்கூடாது. அங்க என்னத்துக்கு போற? அவங்க போகும்போது கேட்கும்போது சாருமதி திருமணத்தின் அப்ப அங்க போகும்போது கூட அவர் சொல்லுவார், அங்க என்னத்துக்கு போனோம்? அங்க என்ன வேலை? அப்ப அதெல்லாம் வந்து பெண்கள் திருமணம் செஞ்சுட்டா இந்த வீட்டிலேயே அடங்கி இப்படி எங்கேயும் இருக்கணுமா? அவங்களுக்கு பிறந்த வீட்டுக்கு போகக்கூடிய சுதந்திரமே அங்க பறிக்கப்படுது. அப்படிதான் வந்து இந்த கதை நகர்வு வந்து இருக்கு. இப்ப பெண்ணுக்கு எதிராகவே ஆண்களோட ஆதிக்கம் வந்து அங்க இருக்கு. அந்த ஒரு வேலைதான் அந்த பெண்ணோடைய தன்னம்பிக்கை. அந்த எந்த பெண்ணும் வந்து வேலை இல்லாம வந்து இருந்தா மத்தவங்களுக்கு ஒரு அடிமையாதான் வாழணும், சுயகால நிக்க முடியாது. என் வாணி நிலவே நாவலில் வந்து பெண் கதாபாத்திரங்கள் வந்து அது என்னை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்தீங்கன்னா அதை கோழைகளாக அப்புறம் அடிமைகளாக சித்தரிக்கப்படுகின்றனர். கதாசிரியர் வந்து இன்னும் நாவலின் நகர்வை வந்து சுவையொட்டி இருக்கலாம். அதாவது வேறு விதமா அதாவது குடும்ப சூழல் இப்ப நிறைய சிக்கல்கள் வந்து அங்க கொண்டு வந்திருக்கலாம். இன்றைய சூழல்ல வந்து காணப்படும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த நாவல்ல வந்து நம்ம தென்படுற மாதிரி இல்லை. இன்றைய சூழல்ல ஒரு குடும்பத்துல அக்கா தங்கை வாழ்க்கைப்பட்டு போனா அது வந்து ஒரு கூட்டு குடும்பம். அதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்கும். அக்காவுக்கு ஒண்ணுன்னா அது தங்கைக்கும் வந்த மாதிரிதான், தங்கைக்கு ஒண்ணுன்னா அக்காவுக்கும் அந்த மாதிரிதான். அந்த சிக்கல்கள்லாம் நிறைய இருந்தும் அந்த நாவல்ல வந்து அதை எதுவுமே காட்டப்படாத அப்படியே மேலோட்டமா தான் இருக்கு. ஒட்டு மொத்தத்துல பார்த்தோம்னு சொன்னா நம்ம ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரிதான் அந்த நாவல் வந்து அப்படியே இந்த தொட்டும் தொடாம அப்படியே போற மாதிரிதான் இருந்துச்சு. ஊசி மிளகாய் கடிப்பது போல இந்த நாவல்ல எந்த ஒரு விஷயமும் அங்க வந்து காட்டப்படல. ஆக மொத்தத்துல எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச பாணியில நான் செய்திருக்கேன். இதுவரையில் வாய்ப்பு வழங்கிய இயல் மன்றத்திற்கும் மற்றும் இன்று என்னோடு கலந்து கொண்டு இந்த உரையாடலில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் சாந்தா டீச்சர் நிறைய கேள்விகள் வச்சிருக்கிறாங்க. அடுத்து நாவல் படிச்சவங்க யாரும் இருந்தாலும் தெரிந்த கருத்துக்களை சொல்லலாம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. மிக சிறப்பாக இந்த நாவலை திறனாய்வு செய்து சொல்லியிருந்தீங்க. ஆமா, எழுத்தாளர் லாவண்யா ஸ்ரீராம் அவர்களுடைய நாவல் வந்து முழுக்க குடும்பத்தை மையப்படுத்தி தான் அவங்க எழுதியிருக்காங்க. நான் வாசித்ததும் வந்து குடும்பத்தை சார்ந்த ஒரு நாவல் தான். அம்மா இன்று பேசியதும் வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்த நாவலாக தான் அமைந்திருக்கிறது. சரி, யாராவது கருத்து பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்களா? அந்த நாவலை வாசித்திருக்கீங்க அப்படின்னு. சாந்தாமா ஆரம்பத்திலே சொன்னாங்க அதிகமான கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள போற, கேள்வி கேட்க போற அப்படின்ட்டு. பேசலாம் அம்மா, உங்களுக்கு எதுவும் கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். வணக்கம்.
50 கேள்வி, 25 கேள்வியெல்லாம் இல்ல. சும்மா பொய் சொன்னேன். எனக்கு முதல்ல இந்த நாவலாசிரியர் மலேசியரா அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு சொல்லுங்க டீச்சர். மலேசியாக்காரவங்க தானா? ஆமா டீச்சர், அப்படி நான் நினைக்கிறேன். ஆனா நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்லையாம்மா, அவங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, தமிழகம். ஏன்னா அவங்களுடைய அறிமுகத்துல அவங்க அப்படிதான் குறிப்பிட்டிருந்தாங்க. நான் வாசித்த வரைக்கும் அவங்க தமிழகத்தை சேர்ந்தவர் என்றுதான் நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க முழுக்க முழுக்க குடும்பத்தை மையப்படுத்தி அந்த சிக்கல்களை வந்து நாவல்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சத்தமா அப்படின்னா அவங்க இந்தியா சூழலை பொறுத்துதான் இந்த கதையை அவங்க எழுதியிருக்காங்க. ஆனா இந்த நாவல் வந்து மிகவும் எளிமையான ஒரு கரு எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. ஆமா டீச்சர். இதுல டீச்சர் நீங்க வந்து பெண்ணியம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. அதையும் தாண்டி என்ன பார்க்கலாம்னா, இந்த 2 குடும்பத்துக்கும் இருக்கின்ற வேற்றுமைகள் அப்படிங்கிறது பொருள் சார்ந்த ஏற்றத்தாழ்வையும் பார்க்கலாம். ஏன்னா அந்த சக்திவேல் வந்து மாமனாரை மதிக்காததுக்கு முக்கியமான காரணம் பொருள் ஏற்றத்தாழ்வு தான். அடுத்து பார்த்தோம்னா இந்த சுதாவுடைய மாமியார் வீட்டுக்கு போனாலும் அங்க சுதா அடங்கித்தான் போறாங்க. அப்படி ஒன்றும் சுதா பெருசா பேச முடியாது. அங்க வந்து மாமியாருடைய ஆதிக்கம் தான் இருக்கு. அப்போ இதை எப்படி நம்ம பெண்ணிய பார்வையில வைக்கலாம்னா, 2 வெவ்வேறு தலைமுறைகளை பார்க்கிறோம். அங்கிட்டு நம்ம விஜயாவும் சாருமதியோட அம்மா, அங்கிட்டு சுதாவோட மாமியார், இவங்களெல்லாம் ஒரு தலைமுறையாவும், இங்க இந்துமதி, சாருமதி, சுதா இப்படி நம்ம பகுத்து பார்த்தாலும் இந்த சுதா வந்து தன்னுடைய குடும்பம் செல்வ செழிப்பா இருக்கிறதுனால இந்துமதியை வந்து அப்படியே மட்டமாவே வச்சிருக்கிறதா நான் பாக்குறேன். அடுத்து வந்து இந்த தன்னுடைய அக்கா போய் ஒரு இடத்துல ஒரு கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி அடிமை மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு அப்படிங்கிறதுனால அந்த குடும்பத்துக்கு மேலேயே சாருமதிக்கு ஒரு வெறுப்பு இருந்தாலும் கூட அந்த பெண் என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி பெண்களுக்கு வேலைதான் முக்கியமான ஒரு ஊன்றுகோலா இருக்கும்னு சொன்னீங்க. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த கதா ஆசிரியர் வந்து எந்த ஒரு வேலையும் சாருமதி போவாங்க அப்படிங்கிற எந்த முன்னே ஏற்பாடும் எதுவும் வைக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நான் அந்த கருத்துல சின்னதா கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்க திருமணமாகி இன்னும் 2 மாதங்கள் கூட முடிந்திருக்காத ஒரு சூழல்ல கிட்டத்தட்ட இந்த மனோகர் என்ன செய்யறாரு, மனைவியுடைய மனம் கோணாம நடந்துக்க பார்க்கிறார். அப்ப நான் என்ன எதிர்பார்க்கேன்னா, ஒருவேளை சாருமதி வேலைக்கு போலாம் அப்படின்னு விரும்பினா கூட மனோகர் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா எழுத்தாளர் நீங்க சொன்ன மாதிரி அதற்காக ஏதாவது ஒன்றை கோடி காட்டி இருக்கலாம். ஆனா அவங்க அப்படி எதுவும் வைக்கல. ஆனா மனைவி வந்து இப்படிதான் இதனாலதான் கோபப்பட்டு இருக்காங்கன்னு தெரிந்த பிறகே மனைவியை தேடிக்கிட்டு வர்றதே அது ஒரு நல்ல எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு அறிகுறிதான். நல்ல அறிகுறிதான் மனைவியை தேடிக்கிட்டு வந்திருக்கிறது. டீச்சர் இங்க பாத்தீங்கன்னா இந்த கதையில சிக்கல் வந்து எந்த சிக்கலுமே ஆண்களிடமிருந்து தொடங்கல. அதை கவனிச்சிங்களா? எல்லா சிக்கலுமே பெண்களிடம் தான் இருக்கு. சுந்தரம் ஒரு முறை கூட நீ தனியா உட்கார்ந்து சாப்பிடுன்னு எந்த பெண்ணையும் சொன்னதில்ல. அந்த சாப்பாட்டு பேசில உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு தான் கூப்பிடுறாரு. ஆனா அதை மறுத்து பேசுறது விஜயா. அப்போ இந்த பெண்ணிய பார்வையில பெண்களுக்கு தடையா இருக்கிறது பெண்கள் மட்டும்தானோ அப்படின்னு எனக்கு யோசிக்க தோணுது. அப்ப இந்த கதையில வந்து நம்ம இவ்வளவுதான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு அவ்வளவுதான் தோன்றுகிறது. ஒண்ணே ஒண்ணு சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். சாருமதியோடைய அந்த துணிச்சல். இன்றைக்கு இந்த பெண்ணியம் பேசும்போது பெண்கள் இப்படி இருந்தாதான் அழகா இருக்கும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு போறது வந்து பெண்ணிய பார்வை கிடையாது. அந்த சூழலில் இருந்து எது சரி எது பிழை அப்படிங்கறத எடுத்து சொல்லி தெளிவான முடிவெடுக்க தெரிஞ்சாதான் அது பெண்ணிய பார்வையா இருக்கும். இப்போ
மனோகரன் வந்து தன்னிட்ட கோவிச்சிட்டு இருக்கான்னு இவளும் கொஞ்சம் கோபம் காட்டுறா. ஆனா அந்த கோபத்தை அவன் நீட்டிக்கல. இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில என்ன ஆகுதான், அந்த கோபமே நீண்டு போய் அப்புறம் விவாகரத்துல போய் நிக்குது இல்லையா? அந்த மாதிரி எதையும் இந்த எழுத்தாளர் காட்டாம திரும்பியும் அவங்க ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத காட்டுவது ஒரு என்ன எப்படி இது என்ன முடிவு அப்படின்றது நாம் எதிர்பார்த்த ஒரு முடிவுதான். இந்த கதையின் ஒரு 4-5 அத்தியாயங்கள், அதாவது சாருமதிய பெண் கேட்டு வருவதற்கான அந்த படலம் தொடங்கின போதே கிட்டத்தட்ட முடிவு இப்படியாதான் இருக்கும் அப்படின்னு நம்ம நிர்ணயம் செய்துவிட முடிந்தது. ஆக இந்த கதை வாசிப்பதற்கு எந்த சிக்கலும் இல்லாமல் இருந்தது. ஆனால் நிறைய அங்கங்கே எழுத்து பிழைகள் இருந்தது நான் பார்த்தேன். இந்த சொல் இப்படியாதான் இருக்கணும், சில இடத்துல அவன் என்பது அவள் அப்படின்றது எல்லாம் இருந்தது. சரி, இது இப்படியாதான் இருக்கும்னு நம்ம ஒரு அனுமானத்துல அதை வாசிச்சிருக்கோம். அந்த வகையில் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு கொடுத்து நல்ல விளக்கத்தையும் கொடுத்த தமிழ்செல்வி டீச்சருக்கு என்னுடைய நன்றி. வாய்ப்புக்கு நன்றி பானுஷா. நன்றி டீச்சர். நன்றி அம்மா, நன்றி. ரொம்ப அருமையா சொன்னீங்க. பெண்ணிய சிந்தனையை எந்தெந்த கோணத்துல அணுகலாம் அப்படின்றத சாந்தாமா பேசினது மூலமாவும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நமது எழுத்தாளர் வந்து இந்த குடும்பத்தை மையப்படுத்தி எழுதுறத பார்க்கும் பொழுது ஒருவேளை அவங்க வட்டாரத்தில் இப்படிப்பட்ட சூழல்கள் அவங்க பார்த்திருக்கலாமோ, இல்ல அவங்க அனுபவபூர்வமா எழுதியிருக்கலாமோ அப்படின்னு என்னுடைய ஒரு கருத்து. ஆனா உறுதியாக சொல்ல முடியாது. ஆனா ஏதோ நம்ம இந்த நாவல்ல படிக்கும் பொழுது நமக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்று சொல்றது வெள்ளிடை மலையாதான் இருக்கு. அடுத்துதான் வந்துட்டு வேற யாரும் கருத்து சொல்ல போறீங்களா, இல்லைன்னா நம்ம நிறைவு செய்தரலாம். ராமண்ணா, நீங்க எதுவும் பேச போறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். முதலில் மன்னிக்க வேண்டுகிறேன். நாவலை வந்து இன்றுதான் 10 பக்கம் தான் படித்தேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் காலமாக எனக்கு உடம்பு சரியில்லை. அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் எழுதிக்கிட்டே போகிறதுனால டைம் பத்தில் 10 பக்கங்கள் மட்டும்தான் படித்தேன். பட் அதன்படி தமிழ்செல்வி டீச்சருக்கு முதல்ல வந்து ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா என்னோட குழுவில் பயணிக்கிறனால இன்னைக்கு கட்டாயம் டைம் இருக்கும் இல்லையா, இப்போ கூட ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் நான் வந்து காடியில் ஆன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் தமிழ்செல்வி டீச்சருக்காக. ரொம்ப அழகாக திறனாய்வு பண்ணியிருந்தாங்க. அந்த திறனாய்வு படி எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா 10 பக்கங்கள் வரைக்கும் தான் படித்தேன். ஏற்கனவே சுற்றும் சூழல் அப்படிங்கிற கதை இவங்க தான் எழுதியிருக்காங்க. இவங்க ஒரு கேள்வி வந்துச்சு, இவங்க வந்து எந்த நாட்டு எழுத்தாளர்? இந்தியா எழுத்தாளர் நினைக்கிறேன். ஏன்னா சுற்றுச்சூழல் புத்தகத்தை நான் படிச்சிருந்தேன். முழுக்க வந்து அங்க உள்ள இந்தியாவை சார்ந்து எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கதையும் இந்தியாவை சார்ந்துதான் இருக்கின்றது. குடும்பத்தின் அடிப்படையிலேயே தான் எழுதியிருக்காங்க. அந்த சுற்றும் சூழலும் எனக்கு வந்து பெரிய தாக்கத்தை கொடுக்கல. ஏன்னா குடும்பத்துல இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். விட்டு கொடுக்காம போறது, விட்டு கொடுக்கும் மனப்பான்மைகள், புரிந்துணர்வு இல்லாம நடந்துக்கிறது. ஸோ இயல்பா ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா இதெல்லாம் இருக்கு. ஸோ அவங்க வந்து குடும்பத்தால ஒரு கால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இல்ல அவங்களுக்கு பக்கத்துல இந்த மாதிரியான கதை நடக்குதா அப்படின்னு தெரியல. அதன்படிதான் இந்த கதையும் குடும்பத்தின் சூழல் படி. ஆனா இங்க வந்து கொஞ்சம் பெண்ணை பத்தி, ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேரக்டர்லாம் அதுல இருக்காங்க. ஸோ இது ஒரு குடும்பத்துக்கு ஏற்றமான ஒரு கதையா இருக்கு. பட் ஒரு மேலோட்டமான கதையா இருக்கு அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். தமிழ்செல்வி டீச்சருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா திறனாய்வு பண்ணாங்க. 10 பக்கங்கள் படிச்ச எனக்கு முழு கதையை சொன்ன மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ இந்த வகையில இதுதான் என்னோட கருத்து. வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி அண்ணா, மிக அழகாக சொன்னீங்க. இன்னொரு விஷயத்த நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நூலிழையில கலந்துரையாடல், அதாவது இப்ப நாவல் சமீப காலமா செய்துட்டு இருக்கோம்ல, இதுல வந்துட்டு திறனாய்வு செய்வதாக தான் அமைந்திருக்கிறது. ஆனால் சில சூழல்கள்ல வந்து திறனாய்வு செய்யும் அந்த பக்குவமும் அந்த திறனும் இல்லாதவங்க அவங்க அந்த நாவலை படிச்சுட்டு வந்து கலந்துரையாடல் செய்து அதற்கு மேல் வந்து திறனாய்வு செய்ய கத்துக்கிட்டு பின்பு திறனாய்வு செய்வாங்க அப்படின்றதே என்னுடைய கருத்து. ஏன்னா சிலர் வந்து என்னிடம் கேட்டிருந்தாங்க, என்ன திறனாய்வு செய்யறேன்னு சொல்லிட்டு வெறும் கலந்துரையாடலாவே அமைந்திருக்க, கதையை மட்டுமே சொல்லிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் நம்ம திறனாய்வு செய்யறதா பார்த்தாலும் இன்னொரு புறம் வந்து அந்த கதையை நம்ம அறிந்து கொள்வதற்கு இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எழுதி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம இவ்வாறான விஷயங்களை கேட்கும் பொழுது நமது நாவலுக்கு ஏதேனும் ஒரு
ஏடல்கள் தோன்றி நம்ம அதை இணைத்துக் கொள்ளலாம் பாருங்களேன். சோ இது என்னுடைய கருத்து. உங்க நண்பர்களோ உங்க குழு உறுப்பினரோ கேட்டாங்கன்னா என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா தயவு செய்து இதை தெளிவுபடுத்துங்க. ஏன்னா இங்க பல புதிய எழுத்தாளர்கள் இணைந்து நம்மளோட எழுதிக்கிட்டு இருக்காங்க. சோ திறனாய்வுன்னு சொல்லும்போது அவர்களுக்கு புதிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். நம்ம அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும். அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களும் முன்னேற்றி கொண்டு முன்னேற வழி செய்வது நம்முடைய கடமைதான். எல்லாரும் நாவல் எழுதி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்று நமது கலந்துரையாடல் அங்கத்தில் இணைந்து மிகச் சிறப்பாக திறனாய்வு செய்த நமது தமிழ் செல்வி அம்மாக்கு மிக்க நன்றி. சாந்தா அம்மாக்கும் நன்றி, ராமண்ணனுக்கும் நன்றி, இணைந்த அனைவருக்குமே நன்றி. ஆக விடை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நன்றி. நன்றி பானுஷா. ஒரே ஒரு கருத்து பானுஷா. சொல்லுங்க அம்மா. நம்ம குழுல பெரும்பாலோர் திறனாய்வு படிச்சிட்டோம். ஆமா ஆமாம்மா. இப்போ நம்ம தமிழ் செல்வி டீச்சர் கூட முழுக்க முழுக்க அந்த திறனாய்வு போய் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆமா ஆமாம்மா. ஆனா திறனாய்வு செய்வதற்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா. அதை பாராட்டணும். நான் நினைக்கிறேன் நம்ம தலைவர் பொன் கோகிலும் இந்த இலக்கை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பயிற்சியை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஒன்று. இரண்டாவது என்னன்னா அந்த அளவுக்கு போய் திறனாய்வு செய்யறதுக்கு நம்ம இன்னும் வளரல. அப்போ தெரிந்த அளவுக்கு குறைந்தபட்ச முயற்சியாவது செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்பு. நிச்சயமாமா. பானுஷாகிட்டயே சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேளை பானுஷாவே அந்த டாபிக் ஓபன் பண்ணதுனால நான் இன்னைக்கு பேசிடுறேன். ஏன்னா திறனாய்வு அப்படிங்கிறது நிறைய அதுலயே பயிற்சி பெற்ற பிறகுதான் அது கை வரும். எடுத்த உடனே அது செய்ய முடியாது. அப்ப டீச்சர் பெண்ணியம் அப்படின்னு சொல்லும் போது நானும் போய் கொஞ்சம் தேடி பார்த்தேன் என்ன பெண்ணியத்துல பேச முடியும் அப்படின்ட்டு. ஆனா வயசானதுனால நம்மளுக்கு அது எட்ட மாட்டேங்குது. அப்போ இளைஞர்கள் அதை நிறைய செய்து எங்களுக்கு வழிகாட்டுவீங்கன்னு நம்புறோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி பானுஷா. கண்டிப்பாக அம்மா. ஏனென்றால் அம்மா நானும் இப்போது சமீப காலத்துக்கு முன்னதான் இயல் மன்றத்தில் இணைந்தேன். அதற்கு முன்னதாகவே திறனாய்வு அப்படின்னு ஒரு வகுப்பு வைத்து அனைவருக்கும் திறனாய்வு எப்படி செய்யலாம், எந்த அணுகுமுறையில அணுகி நம்ம திறனாய்வு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றத போதிச்சிருந்தாங்க அப்படின்னு மதிசார் என்னிடம் பகிர்ந்து கொண்டிருந்தாரு. ஆனா இப்போது இந்த உப்சி பல்கலைக்கழகத்திலையும் மலாயா பல்கலைக்கழகத்திலும் அதிகமான மாணவர்களும் இணைந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு புதிய விஷயம் தான் அம்மா சொல்வதை கருத்தில் கொண்டு இதற்கு மேல திறனாய்வு செய்யறது எப்படி அப்படின்ற ஒரு வகுப்பு மீண்டும் வைத்து நம்ம அவங்களுக்கு போதிக்கலாம். அல்லது அம்மா சொன்ன மாதிரி தேடல் இருந்தால் நிச்சயமாக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி அம்மா. உங்களுடைய கருத்துக்கு அனைவரும் விடு பெற்றுக் கொள்ளலாம். நன்றி.